முதலமைச்சர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசு பள்ளியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது தொடர்பாக தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பெண்கள் நடுநிலை பள்ளி வகுப்பறையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. இதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். இதுகுறித்து தொடக்க கல்வித்துறை விசாரணை நடத்தியது. அதைத் தொடர்ந்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மல்லிகா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை, உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை உறுதி, அரசு சார்பில் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளை தவிர எந்த ஒரு கட்சியின் நிகழ்ச்சியையும் பள்ளி வளாகங்களில் மாணவர்களுக்கு காட்டக்கூடாது என பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே தெளிவான உத்தரவை வழங்கியுள்ளது. இந்த உத்தரவை மீறி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தாவேக நிகழ்ச்சியை நேரலை செய்து மாணவர்களுக்கு திரையிட்ட சம்பவம் தவறு. இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக விரிவான விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டது. விசாரணையில் பள்ளி தலைமை ஆசிரியை தன்னிச்சையாக முடிவு செய்து துறை உத்தரவுகளையும் ஒழுங்குமுறைகளையும் மீறி இந்த செயலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஒரு வீடியோ பதிவு குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தின் எந்த பள்ளியிலும் நடத்தக்கூடாது என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறது. அரசு உத்தரவுகளை மீறுவோர் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தயக்கமின்றி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையால் ஒரு வாரத்தில் 371 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை 371 புகார்களுக்கு சம்பவ இடத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அறிவுசார் குறைபாடுடைய 12 நபர்கள் மீட்கப்பட்டனர். ஒரு குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டதுடன் 57 பள்ளி இடைநிற்றல் குழந்தைகள் மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மதுக்கூட ஒப்பந்ததாரர்களின் ஒப்பந்தங்களை ஏற்கனவே உள்ள விதிகளின் அடிப்படையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்க அறிவுறுத்தப்படுகிறது என டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக மதுக்கூட ஒப்பந்தம் விட டெண்டர் கோரப்படாததால் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்தை 2 மாதங்களுக்கு நீட்டிக்க டாஸ்மாக் முடிவு செய்தது. இதற்கு அதன் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்நிலையில் மதுக்கூட ஒப்பந்ததாரர்களுடனான ஒப்பந்தங்களை அதே நிபந்தனைகளின் அடிப்படையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கவும் அனைத்து மாவட்ட மேலாளர்களுக்கும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மோனியா வாயுவை பயன்படுத்தும் உணவு சார்ந்த தொழிலகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆய்வு நடத்துமாறு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உணவுப் பொருள் நிறுவனங்கள் மற்றும் அம்மோனியா வாயு பயன்படுத்தி பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை கண்காணித்து அதன் பாதுகாப்பு குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி உணவு பாதுகாப்பு துறையானது மாவட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. நிகழாண்டு கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரை மொத்தம் 19.06 கோடி சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதில் 1.65 கோடியுடன் திருச்சி முதலிடம் பிடித்துள்ளதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கூறுகையில், தமிழகத்தில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் விளைவாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி நிகழாண்டு கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரை 5 மாதங்களில் மொத்தம் 19.06 கோடி உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதில் 18.94 கோடி பேர் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளாகவும் 11.33 லட்சம் பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாகவும் பதிவாகியுள்ளனர் என்று கூறியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியைச் சேர்ந்த வாக்காளர் பிரகாசம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில்
கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். இவர் தன்னை எதிர்த்து தாவேக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் செந்தில்குமாரை விட 2271 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.